பட்டம் பெறும் மாணவர்களுடைய பட்ட உரைகள் இருக்கின்றன. முதலாவதாக தமிழில் உரை நிகழ்த்த வருமாறு மௌலவி எஸ் அப்துல் மனாஃப் நூரின் BA இங்கிலீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் விஷயம், இந்த விழா கோலத்திலே இத்தனை நபர்களின் முன்னால் அதே போன்று கொஞ்சமும் பயமாகவும் தான் இருக்கிறது. சமுதாயத்திடம் எங்களை ஹிதாயத்திற்காக தஅவாவிற்காக ஒரு ஆளாக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆதலால் இன்று முதல் பேசும் பொழுது அனைத்தும் இறை நோக்கத்துடன் பேசவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் ஃபலம்மா பலக மஅஹு ஸ்-ஸஅய क़ால யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين صدق الله العلي العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع. صدق النبي صلى الله عليه وسلم. الحمد لله. கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் கல்வியாளர்களுடனும் கல்வி தேட்டமுடையவர்களுடனும் வாழ்வதற்கு இந்த அன்னூர் இஸ்லாமியா கல்லூரி வாய்ப்பளித்திருக்கிறது. ஆதலால் நாங்கள் தான் அவர்களை சிறப்பிப்பதற்கும் அவர்களுக்கு நன்றிக்கடனோடு வாழ்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் இந்த விழா கோலத்தில் எங்களை மென்மேலும் சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அன்னூர் இஸ்லாமியா கல்லூரிக்கும் அதை தந்த என் ரப்புக்கும் நன்றி கூறியவனாக எனது உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விழாவிற்கு எங்களுக்கு பட்டம் தருவதை மட்டுமே மையக்கருத்தாக வைத்துக்கொண்டு பட்டமளிப்பு விழா என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த விழாவிற்கு எழுதப்படாத மற்றொரு பெயரும் உண்டு. தியாகிகளின் சங்கமிப்பு விழா என்று சொல்லலாம், அர்ப்பணிப்பாளர்களின் சங்கமிப்பு விழா என்று சொல்லலாம். இன்று வரை உலகம் தோன்றியதிலிருந்து மறையும் வரை ஆகப்பெரிய தியாகி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாரனுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கச் சென்றதுதான் உலகிலேயே மிகப்பெரிய தியாகம். இந்த நிகழ்வெல்லாம் நாம் அறிந்தது தான். ஆதலால் இந்த நிகழ்விற்கும் அந்த நிகழ்விற்கும் இருக்கக்கூடிய நிகழ்வொப்புமைகளை உங்களிடம் சொல்லுகிறேன். இந்த நிகழ்விலே 3 கதாநாயகர்கள் இருக்கிறார்கள். முதலாவது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவமிருந்து பெற்றெடுத்தவர்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்டு வெகுகாலம் இருந்து பெற்றெடுத்தார்கள். அழகும் அறிவும் அனைவரின் கண்ணை பிடுங்கும் அப்பேற்பட்ட பிள்ளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அறுப்பது சம்பந்தமாக முதலில் சொன்னது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம்தான். அன்பிற்கினியவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வை நாம் கேட்கும் பொழுது இப்படி கேட்டிருப்போம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சரின்னு சொல்லிட்டாங்க, உங்களுடைய இறைவன் இதைத்தான் சொல்லி இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். இதை வெறும் வாசகமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தாயினுடைய பாசம் அல்லாஹ்வினுடைய பாசத்திற்கு ஒப்புமை சொல்லப்பட்ட அளவு அப்பேற்பட்ட பாசமுடையது, ஆழமான பாசம் அது. அப்பேற்பட்ட பாசத்தை தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தியாகம் செய்ய துணிந்திருக்கிறார்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே தியாகத்தை, அதே போன்றதொரு தியாகத்தை இந்த 20ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, இந்த 20ஆம் நூற்றாண்டிலே அதே போன்றதொரு தியாகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மதரசா மாணவர்களுடைய குடும்பங்களை பார்க்கலாம்.